ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸுக்கு இடையில செகண்ட் T20 மேட்ச் அடிலைடு ஓவல் அடிலைட்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அடிலைடு ஓவல் பிச் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் சர்ஃபேஸ், ஃப்ளாட் ட்ராக் வேற பேட்டர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும். சேம் டைம் வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணுற பவுலர்ஸ் கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஃப்ரெஷ் விக்கெட்டாக இருந்தால் இனிஷியலாக பேசஸ் எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஸ்கோர் பவுண்டரி சைஸஸ் கொஞ்சம் சின்னது, ஸோ பேட்டர்ஸ் ஈஸியாக பவுண்டரிஸ் கிளியர் பண்ண முடியும். டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் தான் ப்ரெஃபர் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் 170 180 சேசபிள் டார்கெட்டாக இங்கே இருக்கும். லாஸ்ட்டாக 2022 T20 வேர்ல்டு கப் செமிஃபைனல் மேட்ச் இந்தியா இங்கிலாந்துக்கு இடையில் இந்த வென்யூவில் தான் நடந்தது. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண இந்தியா 168 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. இங்கிலாந்து விக்கெட் லாஸ் பண்ணாமல் டார்கெட்டை சேஸ் பண்ணாங்க. இந்த மேட்சுக்கும் ஆல்மோஸ்ட் 200 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓவராலாக இங்கே 11 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 6 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 5 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 166 இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 233 ரன்ஸை ஆஸ்திரேலியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரா ஜிம்பாப்வே 117 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன்னு பார்த்தா பெலோ 150 3 டைம்ஸும் 150 to 169 4 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 170 to 189 3 டைம்ஸும் எபவ் 190 1 டைமும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா லாஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணியிருந்தாங்க. பட் விண்டீஸ் நல்லா க்ளோஸாக வந்து தான் மேட்சை லாஸ் பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவோட இனிஷியல் பவுலிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. இந்த மேட்சுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேசர் ஸ்பென்சர் ஜான்சனை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. ஜான்சன் உள்ளே வந்தால் பெஹரன் டிராஃபை வெளியே தள்ளுவாங்க. தென் ஆரோன் ஹார்ஜிக் பெஞ்சில் இருப்பார். மற்றபடி சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 9-10 பேட்டர்ஸ் டீமில் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. பட் மெயின் பவுலர்ஸ்னு பார்த்தா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அல்சாரி ஜோசஃபை மட்டும் சொல்லலாம். மற்றபடி ஹோல்டர், ரசல், ஷெப்பர்டெல்லாம் மெயின் பவுலர்ஸாக கன்சிடர் பண்ண முடியாது. விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க, பட் ரன்ஸ் அதிகமாக லீக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்சுக்கு ஷெப்பர்ட் இல்லை ரூதர்ஃபோர்டுக்கு பதிலாக ஒஷின் தோமஸ் இல்லை புடகேஷ் மோட்டேக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு தோணுது. இல்லை ரொஸ்டன் சேஸ் எதுவும் உள்ள எடுத்துகிட்டு வராங்களா பார்க்கணும். ஆஸ்திரேலியா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜோஸ் இங்கிலீஷ் அண்ட் மேத்யூ வேர்டு. ஜோஸ் இங்கிலீஷ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் டீசெண்டாக ஆடி இருந்தார். பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வென்யூவில் 48 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. 20-30 ரன்ஸ் மினிமம் அடிக்க முடியும். பட் சேம் டைம் அகில் ஹுசைன் கிட்ட அவுட் ஆகவும் சான்சஸ் இருக்குது. மேத்யூ வேர்டு பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் 7th டவுனில் ஆடுறாரு. க்ளவ் ஒர்க் மேத்யூ வேர்டு தான் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங்கில் குயிக்காக 21 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். பட் பேட்டிங் சான்சஸ் எந்த அளவுக்கு கிடைக்கும் பார்க்கணும். டேவிட் வார்னர் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 70 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸ்டார்டிங்கில் இருந்தே அதிரடி ஆடி இருந்தார். இந்த வென்யூவில் T20ஸில் 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. இங்கே 4 இன்னிங்ஸில் 172 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸும் 46 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். மிச்சி மார்ஷ் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. குயிக்காக ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் கிரேட்டாக ஆடலை, பட் எகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் நல்லா பண்ணியிருக்காரு. ரீசன்ட் மேட்சஸாக பவுலிங் பண்ணுறதில்ல. இந்த மேட்சுக்கும் பவுல் பண்ண சான்சஸ் கம்மி தான். பட் டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிம் டேவிட் ஃபினிஷர் ரோலில் சூப்பராக ஆடிட்டுருக்கிற பிளேயர். லாஸ்ட் ஓவர்ஸில் பேட்டிங்கில் குயிக்காக 25-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் குயிக்காக 37 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். GLல ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளென் மேக்ஸ்வெல் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்லையும் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் நல்லா ஆடியிருக்காரு. இங்கே 2 இன்னிங்ஸில் 2 50s அடிச்சிருக்காரு. எகெயின்ஸ்ட் விண்டீஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தென் பவுலிங்லையும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். ஸ்டோய்னிஸ் பேட்டிங்கில் 5th டவுனில் ஆடுறாரு. தென் 2-3 ஓவர்ஸ் பவுலிங்கும் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ரீசெண்டாக பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலும் ட்ரீம் டீமுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு.
இந்த வென்யூவில் பிபிஎல்ல பேட்டிங்கில் நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணலாம். ஹேசல்வுட் லாஸ்ட் மேட்ச் கிரேட்டாக இல்லை. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இனிஷியலாக 2 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத்தில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. தென் எகென்ஸ்ட் விண்டீஸும் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. ஆடம் சாம்பா லெக் பிரேக் பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. மிடில் ஓவர்ஸில் ரன் ரேட் ப்ரெஷரில் சாம்பாவை அடிக்க போய் விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் விண்டீஸும் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். பகரண்டர் ஆஃப் டீமில் இருப்பாரா பார்க்கணும். ஸ்பென்சர் ஜான்சன் லெஃப்ட் ஹேண்ட் பேசர். ஜான்சனோட ஹோம் வென்யூ இந்த கிரவுண்ட். ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ டீமில் ட்ரை பண்ணி பார்க்கணும். சீனபாட் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். இந்த வென்யூவில் பிபிஎல்ல ஒரு 5 ஓவரெல்லாம் எடுத்திருக்காரு. டீசன்ட் பேட்டரும் கூட. ஸோ டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பூரான் அண்ட் ஷாய்கோப். பூரான் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசெண்டாக 30-35 ரன்ஸ் ஆவரேஜாக அடிச்சுக்கிட்டே இருக்கிற பிளேயர். பட் எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 17 ஆவரேஜில் தான் ஆடிருக்காரு. பட் பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர் டீமில் ட்ரை பண்ணலாம். ஷாய் ஹோப் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். இனிஷியலாக 1 or 2 விக்கெட்ஸ் லாஸ் ஆனால் ஸ்டடி பண்ணி ஆட முடியும். பட் ரன் ரேட் அதிகமாக இருந்தால் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பில்லை. பிரண்டன் கிங் அண்ட் சார்லஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 2 பேரும் சூப்பராக ஆடிருந்தாங்க. பிரண்டன் கிங் 50 அடிச்சிருந்தாரு. சார்லஸ் 42 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச்சில் ஸ்பென்சர் ஜான்சன் இனிஷியல் ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். லெஃப்ட் ஹேண்ட் பேசர் கிங் அண்ட் சார்லஸ் எப்படி ஆட போகிறாங்க பார்க்கணும். பட் பவர் பிளேயில் பேட்டிங் ஆடுறதால 20-25 ரன்ஸ் அடிக்கவும் சான்சஸ் இருக்குது. சார்லஸ் எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 27 ஆவரேஜில் ஆடிருக்காரு. பிரண்டன் கிங்கும் ஆல்மோஸ்ட் 29 ஆவரேஜில் ஆடிருக்காரு எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ரோமன் பவுல் டீமோட கேப்டன் குயிக்காக ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 3 இன்னிங்ஸில் 39 ரன்ஸ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. பட் 20-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய பிளேயர். ரூதர்ஃபோர்டு ஆல்மோஸ்ட் 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. பெருசாக நம்பர்ஸ் இல்லை ரீசெண்டாக. இன்கேஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா ஸ்டடி பண்ணி 20-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். ஆண்ட்ரே ரசல் லாஸ்ட் மேட்ச்சில் பவுலிங்கில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. பட் பேட்டிங்கில் கிரேட்டாக ஆடலை. ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. டெத்தில் 1-2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அதுலேயும் 28th ஓவர் ரசல் தான் பவுல் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா டீசெண்டாக ஆடிருக்காரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். ஜேசன் ஹோல்டர் இனிஷியலாக 2 ஓவர், தென் டெத்தில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா பெருசாக நம்பர்ஸ் இல்லை. டீசன்ட் பேட்டரும் கூட. குயிக்காக 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். ஷெப்பர்ட் நல்ல ஆல்ரவுண்டர். பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் 8th டவுனில் ஆடுறாரு. தென் பவுலிங்கில் சம்டைம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. ஜிஎல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அகில் ஹுசேன் இனிஷியலாக 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா கிரேட்டாக இல்லை. இந்த பிச்சில் எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும் பார்க்கணும். அல்சாரி ஜோசப் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 3 மேட்ச்சில் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். ஒஷேன் தோமஸ் பிளேயிங் லெவனில் இருப்பாரா பார்க்கணும். எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா கிரேட்டாக இல்லை. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் பூரான் அண்ட் ஜோஸ் இங்கிலீஷ். பேட்டர்ஸில் டேவிட் வார்னர், மிச்சி மார்ஷ், தென் பிரண்டன் கிங். ஆல்ரவுண்டர்ஸில் மேக்ஸி, ரசல், தென் ஹோல்டரை ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் ஆடம் சாம்பா, அல்சாரி ஜோசப், தென் ஸ்பென்சர் ஜான்சனை ட்ரை பண்ணலாம். இதில் இங்கிலீஷுக்கு பதிலாக ஸ்டாய்னிஸை ட்ரை பண்ணலாம். ஹோல்டருக்கு பதிலாக ஷெப்பர்டையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் ஜோஸ் ஹேசல்வுட்டும் பெட்டர் ஆப்ஷன். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஆண்ட்ரோ ரசல், மேக்ஸி, வார்னர், தென் மிச்சு மார்ஷெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் டீமில் பேட்டர்ஸில் ரோமன் பவுல், தென் சார்லஸ், தென் டிம் டேவிட்டை ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் ஷெப்பர்டு,
பவுலர்ஸில் ஹேசில்வுட் தென் சீனபாட் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஜான்சன் சார்லஸ் தென் ஷெப்பர்ட் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.